தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர்களில் ஒருவராக இருக்கும் நடிகர் அஜித் வெறும் திரை நடிப்பில் மட்டுமல்லாமல் தனது ஃபேவரட் துறையான மோட்டார் மற்றும் கார் பந்தயங்களிலும் அசுர வேகத்தில் சாதனை படைத்து வருகிறார். சில மாதங்களாகவே நடிப்பில் இருந்து ஓரளவு இடைவெளி எடுத்து தனது முழு கவனத்தையும் ரேசிங் துறைக்கு செலுத்தி வருகிறார் அஜித். தற்பொழுது சர்வதேச அளவில் தன் திறமையை நிரூபித்து தமிழ் ரசிகர்களுக்கு பெருமை சேர்த்து வருகிறார். இதற்காக பல அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள் இவருக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் கூறி வந்தனர். முதல்வர் ஸ்டாலினும் தனது வாழ்த்தை தெரிவித்தார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தனது பதிவில் நடிகரும் நண்பருமான அஜித் குமார் சாரின் அஜித் குமார் ரேசிங் டீம் கிராவன்டி 24H ஐரோப்பியன் என்டூரன்ஸ் சாம்பியன்ஷிப் சீரிஸ் 2025 ஒட்டுமொத்தமாக 3ஆம் இடம் பிடித்தது அறிந்து மகிழ்ந்தோம். இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச அளவில் கார் பந்தயத்தில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் பெருமையடைய செய்துள்ள அஜித் சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறியிருந்தார். விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்க அஜித்தை வைத்து பாராட்டு விழா மற்றும் புதிய அறிவிப்புகளை வெளியிடலாம் எனவும் உதயநிதி முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அஜித் பாராட்டு விழா வேண்டாம் என கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. புகழ்ச்சியை விரும்பாத மனிதராக இருப்பதை பார்த்து முதல்வர் ஸ்டாலினும் வேந்து விட்டாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதனை போலவே 50 வருட திரைப்பயணத்தின் பாராட்டு விழாவையும் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். இந்த படத்திற்கான திரைக்கதை அமைக்கும் பணி உருவாகி வருவதாக சமீபத்திய பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார்.